முதல்ல வந்து முதல்ல 5 வருஷமா அவர் வந்து அசெம்பிளியில் இருந்திருக்கார் எம்எல்ஏவா. திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. வாய்த்திறங்க சிஎம் சார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி போராட்டம் நடத்தியது குறித்து அமைச்சர் CTR நிர்மல்குமார் கலாய்த்து பேசியுள்ளார். இல்ல, முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்க்கட்சியினருக்கும் வந்து ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல வந்து முதல்ல 5 வருஷமா அவர் வந்து அசெம்பிளியில் இருந்திருக்கார் எம்எல்ஏவா. திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் வந்து எப்ப பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க உதயநிதி. இல்ல, அவருக்கு முதல்ல எங்க மின்வெட்டு இருக்குன்னு சொல்லுங்க. தினமும் வந்து மின்சார வாரியம் சார்பாக எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மின்சார பாதிப்பு இருக்குது நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் 35 இடம் 40 இடங்கள்ல இதுல வந்து நேத்து வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதுல 52 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல 15க்கும் மேற்பட்டது வந்து 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அது 15க்கும் மேற்பட்ட இடங்கள். அது அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 இடங்கள்ல நம்ம நேற்று நடந்த அனைத்து மின்சார பாதிப்புல 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலான இடங்கள்ல 15 நிமிஷத்துக்குள்ள சால்வ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர் இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க 52 இடங்கள் நேற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து 37 இடங்கள் 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.